உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் இருவரை குறித்தும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை மாமனிதன் இம்மாற்றோர்கள் யூடியூப் சேனலில் எபிசோட் 118 ஒளிபரப்பிருக்கிறேன். என்ன தலைப்பில்? 2026 தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா தேவனாகிய கர்த்தர் கடவுளின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் ஒளிபரப்பிருக்கிறேன். பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதைத் தொடர்ந்தும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் தமிழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை குறித்தும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை குறித்தும் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 25/8/2022 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். கட்டு தெங்கட்டு தொட்டு தொட்டு திம்மி விபோதம் மட்டா வேதனை இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு தலையனின் மரணம் ஆட்சி அதிகாரம் முடிவு வாதை சிறையிருப்பு வேதனை அவனுக்கு ஆரம்பமாகிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், வேதனை இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு, அந்த வேதனை மு.க.ஸ்டாலினுக்கு. என்னென்ன வேதனை தெரிஞ்சுக்கோங்க. தனயனின் மரணம், உதயநிதி ஸ்டாலின் மரணம், ஆட்சி அதிகார முடிவு, முதலமைச்சர் பதவி முடிவு, வாதை நோய், சிறைக்கு போகிறது, வேதனை அவனுக்கு ஆரம்பமாகிறது. இது கடவுள் வார்த்தை. இவையெல்லாம் வேதனையாக இருக்கும் என்று கடவுள் கூறியிருக்கிறார். தொடர்ந்து இவ்வளவு நிறைவேறுமா என்பதை பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். 27/8/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தும்மே கா தும்மே திபோத் விவாத இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அதிகாரம் அவனுக்கு தொடராது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது. முடிவுக்கு வருகிறது. அதற்கு முன்பாகவே அவனது குமாரனின் மரணம், உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே வேதனைப்படுவான். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் வேதனைப்படுவான். தலையன் இல்லாமல் வேதனைப்படுவான். வாதையினாலே வேதனைப்படுவான். சிறையிலே. இது என் சித்தம், என் திட்டம். நிறைவேற்றுகிறேன். உடனே நானே நிறைவேற்றுகிறேன். இத்தேசத்தின் அதிபதியானுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கெட்ட காலம், கெட்ட நேரம். அதிகாரம் அவனுக்கு தொடராது. முதலமைச்சர் பதவி அவருக்கு தொடராது. பிறகு முதலமைச்சர் பதவி தொடராது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தொடராது. கடவுளால் மு.க.ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி அவருக்கு தொடராது, தொடர்ந்து வராது. இந்த எலெக்ஷனில் அவர் தோற்றுருவார். உறுதியாக இந்த எலெக்ஷன் மு.க.ஸ்டாலின் தோற்று விடுவார். உறுதியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முடிவு கோருகிறது. தொடராது. முடிவு கோருகிறதுனா எலெக்ஷன் முன்னாடி முடிவு வரலாம். 2 வகையா இருக்கு. எலெக்ஷன் முன்னாடியே ஒரு ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரலாம், இல்லை எலெக்ஷன் தோற்று போகலாம். 2ல் 1. அடுத்த இந்த எலெக்ஷனோடு அவர் காலி. எலெக்ஷன் முன்பாகவும் அவர் ஆட்சி முடிவு வரலாம். கடவுள் சித்தம் திட்டம். முடிவு வருகிறது. அதற்கு முன்பாகவே அவர் ஆட்சி அதிகாரம் முடிவு கோருவதற்கு முன்பாகவே அவனது குமாரனின் மரணம், உதயநிதி ஸ்டாலின் மரணம் உடனே உதயநிதி ஸ்டாலின் மரணம் கடவுள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உடனே வேதனைப்படுவான். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் வேதனைப்படுவான். தனி இல்லாமல். முதலமைச்சர் மகன் இல்லாமல் வேதனைப்படுவார். முதலமைச்சர் பதவி இல்லாமல் வேதனைப்படுவார். வேதனைப்படுவான் வாதினாலே. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனைப்பட நோயினால் வேதனைப்படுவார். சிறையில் கொடுக்கப்படும் கடவுள் சொன்ன வார்த்தை கொடுக்கப்படும். பொறுத்து பார்க்கலாம்.
இது என் சித்தம் திட்டம், நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுகிறேன், உடனே 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 நானே நிறைவேற்றுகிறேன். இது கடவுளின் சித்தம் திட்டம், கடவுளுடைய எண்ணம், அவர் போடுற பிளான். அதை அவரே நிறைவேற்றுகிறார், உடனே நிறைவேற்றுகிறார், கடவுளே நிறைவேற்றுகிறார். 7/9/2022 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கல்லூரி தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அதிகார 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 அரியணையில் அமர நினைக்கிறவன், தந்தையின் அதிகார அரியணையில் அமர நினைக்கிறவன், அவன் எண்ணம் நிறைவேறாது. அதற்கு முன்பாகவே அவனுக்கு மரணம் உறுதியானது உறுதியானது உறுதியானது. சதித்திட்டம் அவர்களின் சதித்திட்டம் நிறைவேறாது. மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படுகிறது. அதிகாரம் அதிகாரம் அதிகாரம். அரியணையில் அமர நினைக்கிறவன், முதலமைச்சர் பதவியில் அமர நினைக்கிறவர் உதயநிதி ஸ்டாலின். தந்தையின் அதிகார அரியணையில் அமர நினைக்கிறவர், தந்தைனா மு.க. ஸ்டாலினின் முதலமைச்சர் பதவியில் அமர நினைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அவன் எண்ணம் நிறைவேறாது, உதயநிதி ஸ்டாலின் எண்ணம் நிறைவேறாது, அவர் முதலமைச்சர் ஆக முடியாது. கடவுள் வார்த்தை. அதற்கு முன்பாகவே அவர் என்ன திட்டம் போடுவாரோ திட்டம் போட்டாலும் அதற்கு முன்பாக அவனுக்கு மரணம். கடவுள் வார்த்தை. உறுதியானது உறுதியானது உறுதியானது. சதித்திட்டம், அவரின் சதித்திட்டம் நிறைவேறாது. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கிறாரு, துர்கா ஸ்டாலினும் ஒரு குடும்பத்தாரும் இவர் உதயநிதி ஸ்டாலின் திட்டம் போடுறாங்க. இவர் மு.க. ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஃபாரின் அனுப்பிவிட்டு இவர் முதலமைச்சராக திட்டம் போடுறாங்க. அந்த அவர்களுடைய சதித்திட்டம், அந்த திட்டம் நிறைவேறாது. மரணம் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு முன்பாகவே மரணம் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கப்படுகிறது. கடவுள் வார்த்தை. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இதுக்கு முன்பாக ஜெயலலிதா மரணம் அடைந்த உடனே சசிகலா நடராஜன் அவர்களை பற்றி கடவுள் திருக்கதர்சனம் கூறினார். அப்போ நான் சிறையில் இருக்கிறேன், புலர் சிறையில் இருக்கிறேன் கூறும்போது அவரை ஏடிஎம்கே பொலிஸ் பதவிக்கு ஆசைப்படுறாரு, அதை கொடுப்பேன்னு சொல்றாரு. அவர் திரும்ப முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு, முதலமைச்சர் கொடுக்க மாட்டேன், அவரை சிறைக்கு அனுப்புவேன்னு சொன்னார். முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன், சிறைக்கு அனுப்புன்னு சொன்னார். முதலமைச்சர் ஆகிறதுக்கு எல்லா எம்எல்ஏலையும் கைது வாங்கிட்டு அந்த எந்த ஒரு கல்யாண மண்டலத்தில் முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவரோட காத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் பதவி ஏற்கலாம் காத்துட்டு இருக்காங்க. கடவுள் திட்டம் போட்டு ஆளுநர் வரணும் தடுத்துடுறாரு. முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை, சிறைக்கு போயிடுறாரு. உச்ச நீதிமன்றத்தில் சிறைக்கு போகிறார். கடவுள் சொன்னாலே செஞ்சாரு. அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அப்பாவை கொஞ்ச நாள் 2 வருஷம் வச்சு நம்ம முதலமைச்சர் ஆகலாம்னு நினைக்கிறாரு. அம்மாவை நினைக்கிறாங்க, துர்காசன் நினைக்கிறாங்க. இந்த சதித்திட்டம் நிறைவேறாது. அதற்கு முன்பாகவே உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்கப்படும். ஒரு வார்த்தை ஒத்துந்து பார்க்கலாம். 21/9/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய திருக்கதர்சனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். அரியணை ஏற நினைக்கிற அவன் எண்ணம் நிறைவேறாது. அவனுக்கு வாரிசு ஒரு வாக்கு நினைக்கிற அவன் எண்ணம் நிறைவேறாது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். மரணம் அவனுக்கு கொடுக்கிறேன். உடனே அவனது தந்தைக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். அரசியல் ஞானம் அறிவு இல்லாதவன், மந்த புத்தி உடையவன், மதி மயங்கியவன், அறிவற்றவன், ஆற்றலற்றவன், தகுதியற்றவன் இத்தேசத்தின் அதிபதியாக அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். வேதனை பருவால் தனையன் இல்லாமல், ஆட்சி அதிகாரம் இல்லாமல் அதையோடு சிறையிலே வேதனை கொள்வார். வாழ்நாள் முழுவதும் வேதனை கொள்வார்.
அரியணை ஏற நினைக்கிற அவன் எண்ணம் நிறைவேறாது. அதாவது முதலமைச்சர் பதவி அடைய நினைக்கிற உதயநிதி ஸ்டாலின் எண்ணம் நிறைவேறாது. கடவுள் வார்த்தை அது பாருங்க, இப்போ பைபிள் அர்த்த மாதிரி இருக்கும், அது அர்த்தம் இதுதான். அவனுக்கு வாரிசு உருவாக்க நினைக்கிற அவன் எண்ணம் நிறைவேறாது. உதயநிதி ஸ்டாலினுக்கு தனது மகன் இன்ப நிதியை வாரிசாக உருவாக்க நினைக்கிற அந்த எண்ணம் அவருக்கு நிறைவேறாது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் விரோதமாகவே கடவுள் தன் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுக்கு கெட்ட காலம் கெட்ட நேரம் ஆரம்பமாகிட்டது. மரணம் அவனுக்கு கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன், உடனே உடனே உடனே. இது 2 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கடவுள் கொடுக்கிறார், உடனே உடனே உடனே. அவனது தந்தைக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். முக ஸ்டாலின் விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். முக ஸ்டாலினுக்கு கெட்ட காலம் கெட்ட நேரம். இது கடவுள் சொன்ன வார்த்தை அல்ல, கடவுள் சொன்ன வார்த்தை. முக ஸ்டாலினை பற்றி கடவுள் சொன்ன வார்த்தை. அரசியல் ஞானம் அறிவு இல்லாதவன் முக ஸ்டாலின். மந்த புத்தி உடையவன் முக ஸ்டாலின். மதி மயங்கியவன் முக ஸ்டாலின். அறிவற்றவன், ஆற்றலற்றவன், தகுதியற்றவன், இத்தேசத்தின் அதிபதியாக. இந்த 4 குணங்களும் கடவுள் சொல்லியிருக்கிறாரு. இது என் வார்த்தைகள்ல கடவுள் வார்த்தை, என் மேல் கோபம் இல்லாதீங்க. அவனுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். முக ஸ்டாலின் விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். வேதனைப்படுவார், முக ஸ்டாலின் வேதனைப்படுவார். தனையன் இல்லாமல், உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல், ஆட்சி அதிகாரம் இல்லாமல், முதலமைச்சர் பதவி இல்லாமல், வாதையோடு நோயோடு சிறையிலே வேதனைப்படுவான் முக ஸ்டாலின். வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவான். முக ஸ்டாலின் பற்றி கடவுள் சொன்ன வார்த்தை அனைத்து நிறைவேறி இருக்கிறது. எனவே முக ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கெட்ட காலம். உதயநிதி ஸ்டாலின் மரணம் கொடுக்கப்படுகிறது. இவருக்கு முதலமைச்சர் முடிவு வருகிறது. அதாவது அந்த 5 ஆண்டுகள் முடிவுக்கு முன்பாக முடிவுக்கு வருகிறதா, இல்லை தேர்தல் தோற்பாரா என்பது தெரியாது. அது உறுதியானது எதை முடிவுக்கு வருகிறது. வாத நோய் கொடுக்கப்படுகிறது முக ஸ்டாலினுக்கு, சிறைப்பு கொடுக்கப்படுகிறது. கடவுள் வார்த்தைகள் நீங்கள் நல்லா சோசியலை பாருங்க. என்னிடம் கேட்டால் இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. என்னிடம் கேட்டால் நான் விளக்கம் கூறுகிறேன், நாளைத்தான் விளக்கம் சொல்லுகிறேன். 23/9/2025 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள்களுக்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுகி வேதனை தேசத்தின் அதிபதியானவனுக்கு ஆரம்பமாகிறது. இனி வரும் நாளெல்லாம் அவனுக்கு வேதனை. தனயன் இல்லாமல் வேதனை, ஆட்சி அதிகாரம் இல்லாமல் வேதனை, வாதையினால் வேதனை, சிறை இருப்பினால் வேதனை, வாழ்நாள் முழுவதும் வேதனை. அவனுக்கு அருமாகிறது. இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறவன், அரியணை நினைக்கிறவன், வாரிசு ஒன்றை உருவாக்க நினைக்கிறவன், அவன் எண்ணம் நிறைவேறாது. மரணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. உறுதியானது. வேதனை இத்தேசத்தின் அதிபதியானுக்கு ஆரம்பமாகிறது. இனி வரும் நாளெல்லாம் அவனுக்கு வேதனை முக ஸ்டாலினுக்கு ஆரம்பமாகிறது. இனி வரும் நாள் வர்ற நாள் பூரா அவருக்கு வேதனை. 23/9 இருக்கார் வேதனை, அவனுக்கு வேதனை. தன்னையின் இல்லாமல் வேதனை. உதயநிதி ஸ்டாலின் மரம் கொடுக்கப்படும், தன்னையின் இல்லாமல் வேதனை. ஆட்சி அதிகாரம் இல்லாமல் வேதனை. முதலமைச்சர் பதவி இல்லாமல் வேதனை. வாதையினால் வேதனை, நோயினால் வேதனை. அவருக்கு என்ன நோய் கொடுக்கப்படாதுன்னு கடவுள் தெரியும். என்ன நோய் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, கடவுள் தெரியும். சிறையிருப்பினால் வேதனை, சிறைக்கு போவார், சிறையிருப்பினால் வேதனை. வாழ்நாள் முழுவதும் வேதனை அவனுக்கு. அவருக்கு நாள் பூரா அவருக்கு வேதனை. இனி வாழ்நாள் முழுவதும் முக ஸ்டாலினுக்கு வேதனை. ஆரம்பமாகிறது. இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவன், தமிழர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் யாரு? அரியணை ஏற நினைக்கிறவன், முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுகிறவன், ஏற நினைக்கிறவன், வாரிசு ஒன்றை உருவாக்க நினைக்கிறவன், இன்ப நதியை தனக்கு வாரிசாக உருவாக்க நினைக்கிறவன் யாரு? உதயநிதி ஸ்டாலின். இதெல்லாம் அதாவது ஜனங்கள் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, தமிழ் மக்கள் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுற முதலமைச்சர் ஸ்டாலின்.
தன் மகன் இன்பநிதியை வாரிசாக உருவாக்க நினைக்கிற உதயநிதி ஸ்டாலின், அவன் எண்ணம் நிறைவேறாது, மரணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன நிறைவேறாது, மரணம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. உறுதியானது. கடவுள் வார்த்தை உதாரணமாக சொல்ல வேண்டாம், சொல்லலாம். செஞ்சினா நடராஜன் போச்சாப்பதி கேட்டார், கடவுள் கொடுத்தார். என்ன பேசினார், கடவுள் போச்சாப்பதி கொடுத்தார். முதலமைச்சர் ஆசைப்பட்டார், 2017 CL இறங்கணும்னு ஆசைப்பட்டார். கொடுக்க மாட்டேன், சிறைக்கு அனுப்பணும்னு சொன்னார். அதனால் முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு எல்லா மண்டபங்களும் தயார் பண்ணி அப்போ எம்எல்ஏ கழுத்து வாங்கி ரெடியாக வச்சுருந்தாங்க. கவர்னரை அனுப்பாமல் கடவுள் அவரை தடுத்து விட்டார். முதலமைச்சர் கொடுக்கப்படலை, சிறைக்கு அனுப்பினார். கடவுள் சொல்லாத நிறைவேறுகிறது. அதே மாதிரி தான் இப்போ கடவுள் சொல்லியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் மரணம் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. முக ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு வாதை கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. சிறையப்ப சொல்லியிருக்கிறாரு. கடவுள் வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். பொறுத்திருந்து பாருங்கள். 25/9/2025 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் எடுத்துக்கிற தரிசனத்தை இப்போது கேட்கலாம். தொம்மே எக்கிற்கா ஐரண்டுக்கா ஊகி திபு அவன் ஆயுளை அவன் அறியான். நீண்ட நாட்கள் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறான். அவன் அறியான், அவன் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. உடனே தூதுவர்களும் சேனைகளும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவனது மரண செய்தி உலக ஜனங்கள் கேட்பார்கள். உதயநிதி ஸ்டாலின் மரண செய்தி உலக ஜனங்கள் கேட்பார்கள். அவன் ஆயுளை அவன் அறியான். உதயநிதி ஸ்டாலின் அவர் ஆயுளை பற்றி அவர் தெரியாது. நீண்ட நாட்கள் வாழ்வோம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார். நீண்ட நாள் வாழலாம் என்று உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கையோடு இருக்கிறார். அவன் அறியான், அவன் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் தெரியாது, அவர் ஆயுள் முடிவுக்கு வருகிறது என்பது அவர் தெரியாது. கடவுள் வார்த்தை அப்படி நான் அர்த்தம் விளக்கம் சொல்றேன். நான் அவன் அறியான், அவன் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. உடனே உதயநிதி ஸ்டாலின் தெரியாது, அவருக்கு மரணம் கொடுக்கப்படுகிறது. உடனே தூதுவரும் சேனைகளும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மரணத்தில் இருக்க தூதுவரும் சேனைகளும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவரது மரண செய்த உலகத்தை கேட்பார்கள். கூடிய விரைவில் விவசாயம் மறந்து விட்டார் என்ற மரண செய்த உலகங்களை கேட்பார்கள். கடவுள் வார்த்தை நான் விளக்கம் தான் சொல்றேன். நான் என் வார்த்தை கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் மரண செய்தி பிரயோஜனம் கேட்பார்கள். உதயநிதி ஸ்டாலின் மரண செய்தியை பிரயோஜனம் கேட்பார்கள். விரைவில் கேட்பார்கள். கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல, நான் பொறுப்பு அல்ல. ஏதாவது சந்தேகம் எனக்கு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் உதயநிதி ஸ்டாலினை தயவு செய்து துர்காசன் அவர்களே, முகேசன் அவர்களே, உதயநிதி ஸ்டாலினை மரணத்திலிருந்து காப்பாற்றுங்கள். 26/9/2025 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் எடுத்துக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். திக்கர்ம கொட்டொத்துமே சுகி விபூதி விவாதமடாதாரா இத்தேசத்தின் அறியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அறியாத ஜனங்கள் அவனது கிரியைகளை அறியாத ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாகவே அவனது குமாரன் அவனுக்கு துணை போகிறவன் ஊழலிலே குடும்ப நலனை பிரதான நலனாக நினைக்கிற அவர்கள் இருவருக்கும் விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். மரணம் ஒருவனுக்கு, வேதனை ஒருவனுக்கு. மரணம் ஒருவனுக்கு, வேதனை ஒருவனுக்கு. மரணம் ஒருவனுக்கு, வேதனை ஒருவனுக்கு. மரணம் குமாரனுக்கு, வேதனை தந்தைக்கு. உடனே ஆயத்த பணிகள் தூதுவர்கள் சேனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தேசத்தின் அதிபதியானுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். முகாசன் விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். முகாசன் கெட்ட காலம் கெட்ட நேரம். அறியாத ஜனங்கள், அவனது கிரியைகளை அறியாத ஜனங்கள், அதாவது ஜனங்கள் தமிழ் மக்கள் தெரியாம இருக்காங்க. முகாசன் என்னென்ன செய்து கொண்டிருக்கார் என்பதை தமிழ் மக்கள் தெரியாமல் இருக்காங்க. அது கடவுள் தெரியும், தமிழுக்கு தெரியாது. அவர்களுக்கு விரோதமாகவே அவன், அதாவது தமிழ் மக்களுக்கு விரோதமாகவே முகாசன். கடவுள் வார்த்தை பரமத்தில் பார்த்தா என்ன நடக்கும் தெரியும்.
அவனது குமாரன், அதாவது முகாசன் குமாரன் உதயநிதி ஸ்டாலின், அவனுக்கு துணை போகிறவன் ஊழலிலே. முகாசன் செய்யக்கூடிய ஊழலுக்கு துணை போகிறவர் உதயநிதி ஸ்டாலின். கடவுள் வார்த்தை. குடும்ப நலனை பிரதான நலனாக நினைக்கிற அவர் இருவருக்கும் விரோதமாக நான் என் கருத்தை நின்று கொண்டிருக்கிறேன். அவர் குடும்ப நலனை தான் முக்கியமான நலனாக நினைக்கிற அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் முகாசனுக்கும் விரோதமாகவே என் தேவநாய கருத்தை கடவுள் கருத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார். இருவருக்கும் கெட்ட காலம் கெட்ட நேரம் ஆரம்பமாகிவிட்டது. மரணம் ஒருவனுக்கு வேதனை ஒருவனுக்கு, மரணம் ஒருவனுக்கு வேதனை ஒருவனுக்கு, மரணம் ஒருவனுக்கு வேதனை ஒருவனுக்கு. இது என்ன சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு. ஏற்கனவே ஒரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மரணம் குமாரனுக்கு வேதனை தந்தைக்கு உடனே உடனே உடனே. மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வேதனை முகாசனுக்கு உடனே உடனே உடனே. ஆயத்த பணிகள் தூதுவரும் சென்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆயத்த பணிகளை தூதுவரும் சென்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தேவநாய கட்ட கடவுள் 28 நாள் 2023 உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுப்ப சொல்லியிருக்கிறார். தன் தந்தையின் மரணத்தை பார்த்தவன் தன் தன்னையின் மரணத்தை பார்ப்பான். அப்பெல்லாம் கருணாநிதி மரணத்தை பார்த்த முகாசனின் தன் தன்னையின மகனின் மரணத்தை பார்ப்பார்கள். கடவுள் சொன்ன வார்த்தை முதல் சொன்ன சித்திக்க தரிசனம் அப்போ தெரியும். இதை நான் பல எபிசோட் போட்டிருக்கேன். அதாவது உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறினார், பல திருக்கத்தையும் கூறியிருக்கிறார். இவைகள் அனைத்தையுமே மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் பல எபிசோடு போட்டிருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் மரணம் குறித்து பல எபிசோடுகள் மாமனிதன் இம்மாற்றோட போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். துர்காசரன் அவர்களே, முகாசரன் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் மரணத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். ஏன்னா அவர் கெட்ட காலம், அவர் மரணம் தான் முக்கியமானது, மரணம் கொடுக்கப்படும் முக்கியமானது. அப்போ அதுக்கப்புறம் முகாசரனுக்கு முதலமைச்சர் பதவி பறிக்கப்படும், நோய் ஒன்று கொடுக்கப்படும், சிறைக்கும் போவார். எதுவும் கடவுள் சொல்லுவாங்க, திருக்கத்தை சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சோசியம் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சோசியக்கார் சொல்கிறது உங்கள் ஜாதகம் சொல்லுவாங்க, பறிச்சாலும் பறிக்காமல் போகலாம். கடவுள் நேரத்துக்கு நேரடியாக பேசுகிறாரு. உங்களை பற்றி யாருன்னு எனக்கு தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் பற்றியோ உள்ள தெரியும், வெளியே தெரியும், முதலமைச்சர் தெரியும். நான் உள்ள வேலை ஒன்று இருக்கேன். கடவுள் எனக்காக எனக்குள்ள இறங்கி பேசுகிறார். கடவுள் தீர்க்க தரிசனம் நிறைய இருக்கிறது. எனவே உதயநிதி ஸ்டாலின் மரணத்திலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். உலக ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்றோடு சொன்னது பாருங்கள். என் தேவனாய கர்த்தர் கடவுள் பல திட்டத்தை கூறியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் பற்றியும், விளாடிமிர் புட்டினை பற்றியும், உக்ரைன் ரஷ்யா பற்றியும், இஸ்ரேல் பாலஸ்தீன பற்றியும், கொரோனா வைரஸை பற்றியும் ஏற்கனவே கூறியிருக்கிறார். மாதிரி என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றியும் நிறைய அற்புதங்களாக செய்திருக்கிறார். அனைத்தையுமே தனித்தனி பிளேலிஸ்டில் மாமனிதன் இம்மாற்றோடு ஒளிபரப்பியிருக்கிறேன். இது பொழுதுபோக்கு அம்சம் உள்ள யூடியூப் சேனல் அல்ல. ஜனங்களுக்கு பயன் தரக்கூடியது, உலகத்தை ஆளக்கூடிய கடவுளின் வார்த்தைகளை சொல்லக்கூடிய திருக்க தரிசனம். எனவே மாமனிதன் இம்மாற்றோடு உலக ஜனங்கள் பார்க்க வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.